வீரபத்ரன் ஆனந்தி கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. கரெக்ட்டா வந்து வீரபத்ரன் என்ன பண்றாரு, முன்ன வந்து அதிகமா ஆனந்தி மேல பழிய போட்டு பேசுறாரு. ஆனந்தி கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. அதனால வந்து வீரபத்ரன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்ல வரும்போது, கரெக்ட்டா வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஆனந்தி. இந்த மாரி வந்து வீரபத்ரன் கூட நான் சேர்ந்து வாழ முடியாது. என்கிட்ட வந்து அவன் மோசமானவன், கேடு கெட்டவன் சொல்றதுக்கு எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு அப்படின்றாங்க ஆனந்தி. அத கேட்டு வந்து ஜட்ஜ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்னம்மா சொல்ற?" அப்படின்னு. "ஆமாங்க, என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. அது மட்டும் கிடையாது, சாட்சியும் இருக்கு" அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த வீடியோ போட்டு பாருங்கள் அப்படின்னோடனே, இந்த மாதிரி வீரபத்ரன் வந்து அந்த எலக்ட்ரிஷியனுக்கு பணம் கொடுக்குற வீடியோ வந்து அதில் இருக்குது. அதை பார்த்து வந்து இங்கே பார்த்தீங்கல்ல எப்படி பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு, அதுவும் கட்டு கட்டாக கொடுக்குறான். கொஞ்சமாக கொடுக்கலாம்ல, ஆனால் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அவன் வந்து பொய் சொன்னது தான் அப்படின்னோடனே, இல்லை இல்லை மேடம், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. நான் வந்து பணம் கொடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து அவனோட கஷ்டத்துக்கு தான். அவன் என்கிட்ட கெஞ்சி கேட்டு அழுதான், வேறு வழி இல்லாமல் கொடுத்தேன். மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சாதிக்கிறாரு. அப்படியா, அப்போ வாங்கினவரே உண்மையை சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராங்க. பார்த்தா வந்து அந்த எலக்ட்ரிஷியன் வந்து, மேடம் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு கதறி அழறாரு. என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருந்தது மேடம், எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் வந்து நான் அந்த இவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டேன். உண்மை என்னென்னா, அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி மேடம். அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அந்த அளவில் அந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது மேடம். அதிகமாக பேசுனது கூட கிடையாது. எலக்ட்ரிஷியன் விஷயமா போவேன், எலக்ட்ரிக்கல் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன், அவ்வளோதான் மேடம் எனக்கும் அந்த பொண்ணுக்குள்ள சம்மந்தம். என்னை மன்னிச்சிடுங்க மேடம். நான் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி அந்த பொண்ணு மேலே போட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நான் திருந்திட்டேன் மேடம், என் தங்கச்சிக்காக நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இந்த வீரபத்ரன் எனக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுத்ததெல்லாம் காரணம் பொய் சாட்சி சொன்னதுதான்னு சொல்லிட்டு விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மேடம் இது மட்டும் இல்லை மேடம், இவன் பண்ண வேலை நிறைய இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து துடிக்க வச்சது, எல்லாருக்கூட சேர்த்து தவறாக பேசுறது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து ஆனந்தி. அது மட்டும் இல்லை மேடம், என் கை கால் எல்லாமே வந்து அப்படி பண்ணியிருக்கா மேடம். எல்லாத்தையுமே வந்து நிறைய வந்து புண்ணை ஏற்படுத்தியிருக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க ஆனந்தி. மேடம் இங்கே பாருங்கள், இது மட்டும் கிடையாது இவன் பண்ண வேலை. இங்கே பாருங்கள், அவன் வாயாலே வந்து அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கூட நடிக்கிறான். அதை தெரியாமல் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், அவன் நடிக்கிறதுக்கு சாட்சி அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வீரபத்ரன் அதில் ஆனந்தியை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. அது எல்லாத்தையும் பார்த்து ஜட்ஜ் வந்து, என்னப்பா இதெல்லாம் இப்படி நடித்து ஏமாத்திருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீரபத்ரன் முடிக்கிறாரு. அடுத்து வந்து ஆனந்தி என்ன பண்ணுறாங்க, மேடம் கடைசியாக இருக்க ஒரே ஒரு வந்து ஆதாரத்தையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் மேடம்னு சொல்லிட்டு வீரபத்ரன் வந்து இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து என்னை இங்கே பார்த்தீங்கல்ல மேடம், வீடியோவாக பார்த்தீங்களா, அந்த முழு வீடியோ வீரபத்ரன் கொடுக்கல மேடம், அவன் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கான். இந்தாங்க மேடம் முழு வீடியோவும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் நான் வீரபத்ரன் ஃபோன்லேருந்து எடுத்தேன் மேடம். நேரம் ஃபோனில் வந்து வீடியோ இல்லைன்னா நான் இதை சாட்சியை வந்து நிரூபிச்சிருக்க முடியாது. அவன் கொஞ்சம் தான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கான். இங்கே பாருங்கள் முழு வீடியோ அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வீரபத்ரன் வந்து தவறாக நடந்துக்க பார்த்ததும் அதே மாதிரி தடுத்து வந்து ஆனந்தி அடித்ததும் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மேடம் அவன் ரொம்ப தற்காப்புக்காக தான் மேடம் நான் இதெல்லாம் பண்ணேன். அவன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான் மேடம், பாருங்கள் மேடம் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. அது எல்லாம் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜட்ஜும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ கொடுமைப்படுத்துகிற ஒருத்தனை கூட எப்படி மேடம் வாழ முடியும்? இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கா, எப்படிம்மா என்னை இவ்வளோ நாள் வாழ்ந்த? எல்லாம் என் தலை எழுத்து மேடம். என் அண்ணன் வந்து 10 லட்ச ரூபாய் இவங்கிட்டேருந்து வாங்கியிருந்தான். அந்த கடனை வந்து நீ கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு மிரட்டினே இருப்பான் மேடம். வேறு வழி இல்லாமல் என் அண்ணனுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் வாழ்ந்தேன் மேடம். என் குடும்பத்தில் கெட்ட பேர் இருக்கக்கூடாது, நான் வாழ்ந்தேன் மேடம். இதுதான் மேடம் நடந்தது. என் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்காக ரொம்ப பாடுபடுத்தி எடுத்துட்டான். அதுலேயும் நான் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம் இவங்கிட்டேருந்து எனக்கு வந்து விடுதலை கிடைக்குமா மேடம்னு கேட்டோன்னே ஜட்ஜ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இதெல்லாம் கேட்டு.